அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அரசு துறையிலிருந்து அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு துறையிலேருந்து தான் இந்த தடவை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அது எந்த துறையிலேருந்து இந்த தடவை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையிலிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 வேக்கன்சிக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 3லிருந்து 4 விதமான போஸ்டிங் வேரியண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க, ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் எப்படி, ஸோ கடைசி நாள் என்றைக்கு, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ A to Z எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 27,000 நண்பர்கள் இருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த 27,000 பேருக்கும் நம்ம கொடுத்தோம்னா அப்டேட் 27,000 பேருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை தவிர்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டு கிளர்க்குக்கு, ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டு கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, ஓகேங்களா, அக்கௌண்ட்டு கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு, ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விதமான போஸ்டிங் இந்த தடவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரியான தகவல் தான். ஏன்னா அதிகமான வேக்கன்சியில் இந்த தடவை ரயில்வே துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளவு காலி பணியிடங்கள், எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்கான்னு சொல்லி சொன்ன பாருங்களா. கிட்டத்தட்ட 3500 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3445, 5 வேக்கன்சி கம்மியாக 3500 வேக்கன்சி நம்ம இந்த ரயில்வே துறைக்கான வேக்கன்சி இந்த தடவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கணும், என்னென்ன போஸ்டிங்க்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரயில்வே துறைக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு 12th படிச்சிருக்கணும். அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு 12வது படிச்சிருக்கணும். அதாவது ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் எல்லாருக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் 12ஆம் வகுப்பு படித்த எல்லாருமே இந்த ரயில்வே துறைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ரயில்வே வேலைக்கு யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே நானே அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா. ஸோ பேடபிள் தான், கண்டிப்பாக பே பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இதில் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு கண்டிப்பாக வருது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. நார்மல் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அட்டன் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் ஆயிரம் ஒரு மெசேஜ் போட்டு நீங்கள் இன்ன ஊர்லேருந்து பேசுகிறேன், ஸோ இந்த மாவட்டம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டாக்குமெண்ட்ன்றதை உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். நீங்கள் அந்தந்த டாக்குமெண்ட்லாம் அனுப்பி விடுங்க, நம்ம உடனே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அது என்ன டேட், கடைசி டேட்ன்றது நான் வீடியோவில் கடைசி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் நீங்கள் 12வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன வயசுலேருந்து என்ன வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்டு கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, ஜூனியர் கிளர்க்கு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, இது எல்லாத்துக்குமே காமனாக எல்லாத்துக்கும் ஒரே வயசில் 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே இந்த ரயில்வே துறை வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
அடுத்ததாக வந்து சேலரி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து வேரியல் ஆகுது. ஸோ கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து 21,000லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி. அக்கௌண்ட் கிளர்க் டைபிஸ்ட்டுக்கு வந்து 19,000லேருந்து ஸ்டார்ட்டு. ஸோ அதே மாதிரி ஜூனியர் கிளர்க் டைபிஸ்ட்டுக்கு வந்து அதே சேலரி தான் 19,900. ஸோ ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே 19,900 தான். இதில் அதிகமான சேலரி வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு தான் அதிகமான சேலரி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா அலவன்சஸுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அடுத்ததாக வந்து நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுருவாங்க. அதில் வந்து கம்ப்யூட்டர் எல்லாருக்குமே மானிட்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன கொஷின் இருக்கும், அதுக்கு ஆன்சர் இருக்கும், அதில் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அது இருக்கும். அது எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சிலபஸ்லாம் நான் வந்து 1 by 1 அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது நானே அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ கடைசியாக வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாருமே யாருக்கெல்லாம் இந்த ரயில்வே துறை வேலைக்கு அப்ளை பண்ணணுமோ கண்டிப்பாக வந்து மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இது முடிஞ்சது இல்லையா? அது முடிஞ்சதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில். ஓகேங்களா? டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆட்டிடியூட் டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி வந்து அதை ஒரு மைனூட்ட விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆட்டிடியூட். ஓகேங்களா? இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே தான் நம்ம வந்து தேர்வு முறை. இதெல்லாம் சிம்பிள் தான். ஒன்றே ஒன்று தான். இதில் எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது எப்படின்றத சிலபஸ் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுவுமே. ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு எல்லா தகவலுமே நான் வந்து சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ விண்ணப்பிக்கும் முறை தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் விசிட் RRB NTPC வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் சப்மிட் த அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷால் கமர்ஷியல் 21/9 அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் டேட் வந்து 20 அடுத்த மாதம். ஓகேங்களா? அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு வந்து டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா தகவலுமே இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி என்ன ஏதுன்றதை எல்லாமே தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை படித்து பார்த்துட்டு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரயில்வே துறைக்கு அப்ளை பண்ணணுமோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வாங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்படி அப்ளை பண்ணமோ, ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே துறைக்கு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அப்டேட்டாக நம்ம கொடுக்குறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது தான் எவ்வளோ ஃபீஸுன்றது வரும். ஸோ அதனால் ஃபீஸ் மட்டும் நான் சொல்லலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு இதுவுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கிறது. ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி என்னன்றது தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எல்லாருமே வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஏதுன்றது. ஸோ இதான் அப்டேட்டு. ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டில் தொடர்ந்து சந்திக்கலாம். அடுத்த அரசு துறை வேலையில் முக்கியமாக சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க வீடியோவை. தேங்க்யூ, வெல்கம். தேங்க்யூ.